காவிரியின் வருகைக்காக கண்ணீரோடு காத்திருக்கும் தமிழக விவசாயிகள். காய்ந்து கிடக்கும் ஒகேனக்கல், பாலைவனம் போல காட்சியளிக்கும் கொள்ளிடம். டெல்லியில் இன்று கூடுகிறது காவிரி மேலாண்மை ஆணையம். வலுவாக கோரிக்கைகளை எடுத்துரைக்க தமிழக அரசு திட்டம். உறுதியானது தமிழக முதல்வர் விஜய், கர்நாடக முதல்வர் சிவக்குமார் சந்திப்பு. ஆகஸ்ட் 3ஆம் தேதி இரு மாநில முதல்வர்களும் சந்திக்க திட்டம். பெங்களூருவில் தமிழக முதல்வர் விஜய்க்காக தயாராகும் கூட்ட அரங்கு. மேகதாது காவிரி படுகைக்கு விஜயை கூட்டி செல்ல திட்டமிடும் கர்நாடக முதல்வர். காவிரியில் நீர்வரத்து இல்லாததால் வறண்டு பாலை நிலமாக மாறிய கொள்ளிடம் ஆறு. திருச்சி மட்டுமல்லாது 22 மாவட்டங்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு அபாயம். காவிரி மேலாண்மை ஆணைய ஒப்புதலின்றி மேகதாது அணை கட்ட முடியாது. மக்களவையில் காங்கிரஸ் எம்பி சுதா எழுப்பிய கேள்விக்கு மத்திய அரசு எழுத்துப்பூர்வ பதில். காவிரி விவகாரத்தில் விவசாயிகளை தமிழக அரசு வஞ்சிப்பதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அரசின் மெத்தன போக்கை கண்டித்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி தஞ்சையில் ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு. ஒருமித்த கருத்துடைய கட்சிகளுக்கு அழைப்பு. காவிரி விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு உடனே அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட திருமாவளவன் வலியுறுத்தல். காவிரியில் நீர் திறந்துவிட மறுக்கும் தமிழர் விரோத போக்கை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக செயல்படுவதாக முன்னாள் சபாநாயகர் அப்பாவு குற்றச்சாட்டு. மாநிலத்தின் உரிமைகள் புறக்கணிக்கப்படுவதாக கூறி அமைச்சர்கள் மீதும் கடும் விமர்சனம். நாகை மாவட்டம் கிள்ளுக்குடியில் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்ட மக்கள். நிரந்தரமாக குடிநீர் இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். எல்னினோவின் தாக்கம் குறித்து ஆராய குழு அமைத்துள்ளது தமிழ்நாடு அரசு. வறட்சி, வெள்ள தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அரசுக்கு பரிந்துரைகளை குழு வழங்கும். ஏழு பேர் கொண்ட குழுவின் தலைவராக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையர் செயல்படுவார் என அறிவிப்பு. அரசின் குழுவில் சுயாதீன வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜானுக்கு இடம். கும்பகோணம் அருகே கொள்முதல் செய்யப்பட்ட 5000த்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகும் அவலம். நெல்மணிகளை மாடுகள் தீவனமாக உண்ணும் நிலை ஏற்பட்டுள்ளதால் நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் வலியுறுத்தல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரத்தில் மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை மையம் கணிப்பு. தெலங்கானாவில் அதி கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. இரவு 8 மணி வரை சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ள வானிலை மையம். திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக கடுமையாக சேதமடைந்த ரஜோரி பூஞ்ச் சாலை. போர்க்கால அடிப்படையில் சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டுள்ள அதிகாரிகள்.
மக்களவை தொடங்கியதுமே அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக போராடிய மாணவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டதற்கு எதிராக முழக்கம். सदस्यों को सवाल उठाते हैं, सरकार की जवाबदेही होती है. आप प्रश्नकाल नहीं चलाना चाहते, प्रश्नकाल बाधित करना चाहते हैं. सदन की कार्रवाई மக்களவையில் ஜென்சி மொழியில் வார்த்தை போர் தொடுத்த எம்பிக்கள். டெல்லி மாணவர் போராட்டத்திற்கு பின் ஜென்சிக்களின் கவனத்தை ஈர்க்க முயலும் அரசியல்வாதிகள். इससे बड़ा डेलुलू दूसरा नहीं है. आप भी उस डिलुलू में ना रहना कि वो आपके साथ है. आपकी जनरेशन किसके साथ है ये 29 में पता चलेगा. उनको फोमो हुआ, फोमो, फियर ऑफ मिसिंग आउट, फियर ऑफ मिसिंग आउट. अरे बच्चे यहाँ पर आंदोलन कर रहे हैं, हम क्या कर रहे हैं? तो हम चले गए. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர்களை நியமனம் செய்ய கலந்தாய்வு. இன்று முதல் நாளை மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. முதல்வர் விஜய் முன்னிலையில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. சென்னை நந்தனத்தில் உள்ள தமிழ்நாடு அரசின் தொழில் வழிகாட்டி நிறுவனத்தில் கையெழுத்தான ஒப்பந்தங்கள். திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி. டாஸ்மாக் முறைகேடு புகார் வழக்கில் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டோர் அதிகார துஷ்பிரயோகம் செய்ததற்கு முகாந்திரம் இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. செந்தில் பாலாஜியை காவலில் வைத்து விசாரிக்க அவசியம் உள்ளது என்றும் நீதிபதி பதிவு. எஸ்பி வேலுமணி, தங்கமணிக்கு அதிமுகவில் முக்கியத்துவம் கொடுத்துள்ள எடப்பாடி கே பழனிசாமி எந்த பதவியும் வேண்டாம் என கூறியிருந்த நிலையில் இருவருக்கும் கொடுக்கப்பட்ட பதவிகளோடு அறிக்கை வெளியீடு. கோயில் பணிகளுக்கு புதிய டெண்டர் வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கம். கடந்த 40 நாட்களாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அறிவிப்பு. மெட்ரோ ரயில் திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் முடிக்கும் வகையில் பணிகளை துரிதப்படுத்திடுக. நேற்று ஆய்வு செய்த நிலையில் மெட்ரோ நிர்வாகத்திற்கு முதல்வர் விஜய் உத்தரவு. ஸ்பாம் மற்றும் மோசடி தொலைபேசி அழைப்புகளை தடுக்க மத்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து அதிமுக எம்பி இன்பதுரை நாடாளுமன்றத்தில் கேள்வி. தினமும் 26.4 கோடி ஸ்பாம் அழைப்புகள் ஏஐ மூலம் கண்டறியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மத்திய அரசு பதில். சென்னையை அடுத்த தாம்பரம் அருகே கனரக லாரியின் டயர் வெடித்து விபத்து. தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். ஆவடி மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கிய உணவில் பல்லு இருந்த விவகாரத்தில் வழக்கு பதிவு. சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் உணவு கூடத்திலும் மாநகராட்சி உணவு பாதுகாப்புத்துறையினர் ஆய்வு. குற்றால அருவிகளில் குளிப்பதற்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கம். நீர்வரத்து சீரானதால் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல். பிரதமர் இன்டர்ன்ஷிப் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு அதிக வாய்ப்புகளை உருவாக்கும் மாநிலங்களின் பட்டியல் வெளியீடு. பட்டியலில் முதலிடம் பிடித்த மகாராஷ்டிராவுக்கு கடும் போட்டியாக விளங்கிய தமிழ்நாடு. கர்நாடகாவில் கல்லூரி மாணவர்கள் 7000 பேருக்கு HIV தொற்று இருப்பதாக அதிர்ச்சி தகவல். அனைத்து கல்லூரிகளிலும் பரிசோதனை முகாம்களை நடத்தி மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்க உத்தரவு.
தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் அரசியல் ஜாதி மத அமைப்புகளின் கூட்டங்களை நடத்தக்கூடாது. அரசின் அதிகாரப்பூர்வ பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என அரசாணை வெளியீடு. இந்தியாவில் 1 லட்சத்துக்கும் அதிகமான பள்ளிகள் ஒரே ஒரு ஆசிரியருடன் இயங்கி வருவதாக மத்திய அரசு தகவல். அதிகபட்சமாக ஆந்திராவில் 16,357 ஓராசிரியர் பள்ளிகள் உள்ளதாகவும், தமிழ்நாட்டில் 3,957 ஓராசிரியர் பள்ளிகள் உள்ளதாகவும் தகவல். E20 பெட்ரோலால் மைலேஜ் குறைவதாக பரவும் அச்சம் எதிரொலி. டெல்லி உள்ளிட்ட நகரங்களில் எத்தனால் கலக்காத 100 ஆக்டன் பிரீமியம் பெட்ரோல் விற்பனை 2 மடங்கு அதிகரிப்பு. E20 பெட்ரோலால் 2016க்கு முன் அறிமுகப்படுத்தப்பட்ட BS3 வாகனங்களில் சிலவற்றில் ரப்பர் பாகங்கள் மாற்ற வேண்டியிருக்கலாம். நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி விளக்கம். கல்லிடைக்குறிச்சி அம்பாசமுத்திரம் புறவழிச்சாலை அருகே தீவிரமாக நடைபெற்று வரும் கார் சாகுபடி பணிகள் வாகன ஓட்டிகளுக்கும் இயற்கை பிரியர்களுக்கும் ஒரு மறக்க முடியாத பயண அனுபவத்தை தரும் எழில்மிகு சாலை. 25 மர விளையாட்டுப் பொருட்களின் விற்பனையை தொடங்கியது டான்சை நிறுவனம். சீன விளையாட்டுப் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய முயற்சி. மனித உருவ நாய் வடிவ ரோபோ இறக்குமதிக்கு தடை விதித்தது அமெரிக்கா. பாதுகாப்பை காரணம் காட்டி சீனா உள்ளிட்ட நாடுகளின் தயாரிப்புகளுக்கு தடை. காமன்வெல்த் விளையாட்டுத் தொடரில் தொடர்ந்து 2வது முறையாக நீளம் தாண்டுதல் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற இந்திய வீரர். 8.09 மீட்டர் நீளத்துக்கு தாண்டி கேரளாவைச் சேர்ந்த வீரர் ஸ்ரீசங்கர் அசத்தல். ஆடவருக்கான பாரா ஸ்பிரிண்டர்ஸ் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முதல் 2 இடங்களை பிடித்து இந்தியர்கள் அபாரம். திலிப் கவித் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றிய நிலையில் முகமது பசில் வெள்ளிப் பதக்கம் வென்று அசத்தல். அனைத்து வகையான கிரிக்கெட் போட்டிகளிலிருந்தும் ஓய்வை அறிவித்தார் ரஹானே. 85 டெஸ்ட் போட்டிகளில் 12 சதங்கள் உட்பட 5077 ரன்களை குவித்துள்ளார் இந்திய வீரர் ரஹானே.